ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம 2025-26க்கான செக்டார் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெலிகாம் சர்வீசஸ். இவங்களுடைய செக்டார் ஸ்கோர் இப்போ 57.7 இருக்கு. நம்ம போன வீடியோ நம்ம மெட்டல் அண்ட் மைனிங் பார்க்கும்போது கூட அது ஒன்று மாத்திரம் தான் 55க்கு மேலே இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டெலிகாம் சர்வீசஸ் அதையும் பீட் பண்ணி 57.7ன்னு செக்டார் ஸ்கோர் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த செக்டார் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். டெலிகாம் சர்வீசஸ் செக்டார் அனாலிசிஸ் பார்க்குறோம். நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 15 இருக்கு. இதில் இப்போ இவங்களுடைய செக்டார் ஸ்கோர் 57.7 இருக்கு. இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் ரேஷியோஸ் நம்ம பார்ப்போம். பிஇ வந்து 38 செக்டார் பிஇ வந்து 38.6 இருக்கு. பிஇ growthக்கான ரேஷியோ 0.4 இருக்கு. பிபி 11.3 இருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது பியும் சரி பிபியும் சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆனால் செக்டார்னு ப்ராடாக வரும்போது இது வந்து மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். பட் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது growth வந்து பார்த்தோம்னா பிஇ growth ரேஷியோ வந்து 0.4 அப்படின்னு இருக்கு. இது வந்து கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோமே. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 10 இருக்கு. இது ஒரு நல்ல நம்பர், ஆவரேஜ் நம்பர் தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 14 இருக்கு. இதுவும் நல்ல ஹை ப்ராஃபிட் தான், அது ஹை மாடரேட்னு சொல்லலாம். ரிட்டர்ன் ஆன் அசெட் 2.56 இருக்கு. இது தவிர்க்க முடியாதது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 0.44 இருக்கு. தென் சப்சிக்வெண்டா இப்போ நெட் ப்ராஃபிட் ஆனுவல் வரும்போது 21 கொடுத்துருக்காங்க. ஹை ரேட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் குவார்டர் இயர் ஆன் இயர்னு வரும்போது 253 இருக்கு. இதுவும் நல்ல ஹை ரேட்டு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் growth குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்க்கும்போது 309 இருக்கு. இதுவும் நல்ல ஹை ரேட்டு. இந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல், குவார்டர்லி அண்ட் குவார்டர்லி growthன்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு. சப்சிக்வெண்ட் குவார்டர்ல இது குறையாம இருந்தா சரிதான். அதே மாதிரி ரெவென்யூ growth 13% இருக்கு. ரெவென்யூ growth Q2Q பார்க்கும்போது 5.82 இருக்கு. ரெவென்யூ growth ஆனுவலா இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது 6.63. ஆவரேஜ் ரெவென்யூ குவார்டர்லி இயர் ஆன் இயர் growth வந்து 12.8 இருக்கு. ஸோ இப்போ இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் நம்ம பார்ப்போம். ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து 10 இயர்ஸ்ல இருந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 10 இயர்ஸ் சேஞ்சஸ் வந்து 294 இருக்கு. 5 இயர்ஸ் சேஞ்சஸ் 282. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய இது டிஃபரன்ஸ் இல்லாட்டியும் கொஞ்சமாக குறைஞ்சிருந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் 3 இயர்ஸ் வரும்போது நல்ல ஒரு மாசம் 119.5% நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2 இயர்ஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு. 119.5 118.6 அப்படிங்கும்போது இது வந்து ஒரு 0.7 தான் வித்தியாசம்னு வச்சுக்கோமே. 0.8 0.9 வித்தியாசம். பட் அது கிட்டத்தட்ட இந்த 3 இயர்ஸும் 2 இயர்ஸும் ஈக்குவலாக இருக்கு. அது ஒரு ரேஞ்சில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோம். ஆனால் லாஸ்ட் 1 இயர்ல வந்து அது வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. அதில் போய் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்ல வந்து ஒரு 1/3 அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் சப்சிக்வெண்டா இவங்க வந்து மேலே ஏறினாங்க அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி தான். ஹாஃப் இயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நெகட்டிவா போயிட்டு இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குவார்டர்லி சேஞ்சஸ்ல கொஞ்சமா தலை தூக்கி இருக்கு. மந்த்லி சேஞ்சஸ் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவா மாறி இருக்கு. வீக்லி சேஞ்சஸும் பாசிட்டிவா மாறி இருக்கு. தென் டே சேஞ்சுன்னு பார்க்கும்போது அது வந்து இப்போ டே சேஞ்சும் கூட வந்து நமக்கு டே டு டே இருக்கும். அதற்கு வெயிட்டேஜ் கொடுக்காம வீக்லி சேஞ்ச் வந்து பாசிட்டிவா டேர்ன் ஆயிருக்கு. இப்போ கரண்டா இது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆஃப் இயர்லி இந்த இயருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக அந்த குவார்டர்லி சேஞ்ச் வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. இப்போ மந்த்லி சேஞ்சில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வீக்லி சேஞ்சில் திருப்பி பிக்கப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இனிமேல் மந்த்லி சேஞ்சோட ஆவரேஜ் கூடுதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இப்போ இதில் இருக்கக்கூடிய டெலிகாம் செக்டாரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து 2 இண்டஸ்ட்ரி, டெலிகாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதர் டெலிகாம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த டெலிகாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட செக்டார் இண்டஸ்ட்ரி ஸ்கோர் வந்து 57.38. அதர் டெலிகாம் சர்வீசஸோடைய இண்டஸ்ட்ரி ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 59.49 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து டெலிகாம் சர்வீசஸோட இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் 7 இருக்கு. இதுக்கான பிஇ ரேஷியோ நமக்கு கிடைக்கும். அதுலயுமே சைட்லயுமே இல்லை, நமக்கு கிடைக்கல. அதோட growthன்னு பார்த்தோம்னா 0.26 இருக்கு. பிபி 11.29, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 18, ரிட்டர்ன் ஆன் அசெட் 1.71. ஸோ இப்போ இங்கே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கட்டும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நல்ல ஹை லெவலில் இருக்கு. அதே சமயத்தில் growth வந்து 0.26 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. பிபியை பொறுத்த வரைக்கும் 5க்கு மேலே இருக்கு. ஆனால் செக்டார் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்லாம் 5 தாண்டி தான் போகும். அதனால இது வந்து ஒரு நார்மல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தென் அதர் டெலிகாம் சர்வீசஸ்ல வந்து பார்த்தோம்னா 9 கம்பெனி இருக்கு. இதோட பிஇ வந்து 30 இருக்கு. ஸோ இப்போ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு செக்டார் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது இந்த 25, 30, 40ங்கிறதெல்லாம் நார்மலா இருக்கிறதுக்கு நார்மல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்.
பிஇ growth வந்து 0.79 இருக்கு. டெலிகாம் சர்வீஸை காட்டிலும் அதர் டெலிகாம் சர்வீசஸ்ல தான் வந்து பிஇயோட growth ரேட் வந்து கூட இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது வந்து பிபி ரேஷியோ 11.31, இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஆனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதர் டெலிகாம் சர்வீசஸ்ல 6.98 தான் இருக்கு. இது ரொம்ப கம்மியா இருக்கு. அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ரிட்டர்ன் ஆன் இதை வந்து டெலிகாம் சர்வீசஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம்னா அதர் டெலிகாம் சர்வீசஸ் வந்து கூடவே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை தவிர்த்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மலாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். 10 இயர்ஸ் சேஞ்சஸ்ல டெலிகாம் சர்வீசஸ் வந்து 328% 10 வருஷத்துல வளர்ந்துருக்கு. 5 வருஷத்துல 291, அதே இது 3 வருஷத்துல 126, 2 வருஷத்துல 120, 1 இயர்ல 33, ஹாஃப் இயர்னு வரும்போது நெகட்டிவா போயிட்டு குவார்டர்லியில வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கிறான். அதே மாதிரி ஈவன் அதர் டெலிகாம் சர்வீசஸ்ல வரும்போது 10 இயர்ஸ்ல 116% தான் வளர்ந்துருக்கிறான். 5 இயர்ஸ்ல 236 போயிட்டு 3 இயர்ஸ்ல 80, 2 இயர்ஸ்ல 108 அப்படின்னு வந்திருக்கிறான். 1 இயர்ல 56ன்னு வரான். இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா இறங்கிட்டு ஏறுறான்னு பாக்குறோம். ஆனா இறங்குறது கொஞ்சம் கூடவே இறங்குறான். ஆனா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் growth கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. செக்டார் ஸ்கோரும் கூட ஹாஃப் இயர்லியில நிறையவே இறங்கி இருக்கிறான், குவார்டர்லியில நிறைய இறங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப இவனுக்கு வந்து சப்சிக்வெண்டா இப்ப இந்த நெகட்டிவ் பார்த்தோம்னா ஹாஃப் இயர்லியில 12 மைனஸ்ல இருக்கு, அதே சமயத்துல குவார்டர்லியில 4 மைனஸ்ல இருக்கு. அப்ப மந்த்லி இது வரும்போது இல்லாட்டி நெக்ஸ்ட் குவார்டர் வரும்போது இந்த மைனஸ் வந்து எதிர் குறையறதுக்கோ இல்லாட்டி பாசிட்டிவா டேர்ன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது வருதாங்கிறதையும் செக் பண்ணிக்கிறோம். இந்த 2 இண்டஸ்ட்ரிக்கும் சேர்த்து மொத்தம் நமக்கு இந்த சைட்ல கிடைச்சிருக்கிறது மொத்தம் 16 கம்பெனி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த 16 கம்பெனியும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ஸ்கிரீனப் இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து 2 கம்பெனி கிடைக்குது. ஒன்று இண்டஸ் டவர்ஸ், இன்னொன்று வந்து சியோக் டெலிமேட்டிக்ஸ், 2 கிடைக்குது. இதில் இண்டஸ் டவர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம், தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். சியோக் டெலிமேட்டிக்ஸ்க்கு வந்து நான் சீக்கிரமாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுறேன். அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.